ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல இருந்து எப்படி ஒரு மூவிஸ் அல்லது ஒரு வீடியோ சாங் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ சாங் அல்லது மூவிஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு எந்த ஒரு சாஃப்ட்வேரும் தேவை கிடையாது. சிம்பிளாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தமிழ் கம்ப்யூட்டர்ஸ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த சேனலோட லிங்க் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த சேனலோட லிங்கை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இந்த பேஜ் தான் ஃபர்ஸ்ட்டில் வரும். இந்த பேஜ் வரும்போது இந்த இடத்துல சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணோன்னே சப்ஸ்கிரைப் ஆகிடும். அப்புறம் இந்த இடத்த கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஒரு டிக் கொடுத்து சேவ் பண்ணுங்க. அப்படி சேவ் பண்ணீங்கன்னா தமிழ் கம்ப்யூட்டர்ஸ் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்கள் மெயிலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் மெயிலில் இருந்து தமிழ் கம்ப்யூட்டர்ஸ் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் ஓப்பன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ எப்படி நம்ம வீடியோஸ் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ என்னோட யூடியூப் சேனலில் நான் ஆல்ரெடி 4 வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த இதில் நான் ஏதாவது ஒரு வீடியோவை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நான் ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் நியூ டேப்பில் கொடுக்குறேன். ஸோ அது நியூ டேப்பில் ஓப்பன் ஆகுது. ஸோ நியூ டேப்பில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நியூ டேப்பில் ஓப்பன் ஆகிடுச்சு. நியூ டேப்பில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் பாரில் அந்த வீடியோட லிங்க் வருது. ஸோ இந்த வீடியோட லிங்கில் யூடியூப் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதுல்ல, அந்த அந்த ஒய்க்கு முன்னாடி 2 எஸ் டபுள் எஸ் போடுங்க. டபுள் எஸ் போட்டு என்டர் அடிச்சிங்கன்னா அடுத்த ஒரு பேஜ் லோட் ஆகும். அந்த பேஜில் உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இப்போ அடுத்த ஒரு பேஜ் லோட் ஆகிடுச்சு. அந்த பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஓப்பன் பண்ண வீடியோஸ் வீடியோஸோட டிஸ்பிளே இதில் தெரியுது. என்ன வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காமிக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்த கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ஃபார்மேட்டில் அந்த வீடியோஸ் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காமிக்குது. இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா MP4 720 பிக்சல் வரைக்கும் இருக்குது. லோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 3GB 144 பிக்சல் வரைக்கும் இருக்குது. இது 3GB மொபைல் ஃபார்மேட்டுக்கு சப்போர்ட் ஆகும். ஸோ MP4 இப்போ உள்ள ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு எல்லாமே MP4ம் சப்போர்ட் ஆகுது. ஸோ நமக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ அந்த ஃபார்மேட்டை கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஸோ எக்ஸாம்பிள் இப்போ டிஃபால்ட்டாக 720 பிக்சலில் டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ அந்த ஃபார்மேட்டை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காகவே அந்த வீடியோஸ் டவுன்லோட் ஆகிடுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே பாருங்கள், எனக்கு இந்த வீடியோஸ் நான் 720 பிக்சலில் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 55 MB வருது. 55 MB 9 மினிட்ஸில் டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்குது. ஸோ எனக்கு 1.7 MB டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இது குயிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூடியூப்பில் இருக்கக்கூடிய எந்த வீடியோஸ் ஆனாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக இந்த இடத்துல எஸ்எஸ் கொடுத்தா போதும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் யூடியூப் உங்கள் கம்ப்யூட்டரில் யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அந்த வீடியோக்கு முன்னாடி டபுள்எஸ் போட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டவுன்லோட் ஆகும். அப்படி டவுன்லோட் ஆகலை அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோட கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் அதோட உங்களோட இதை நான் சால்வ் பண்ணி வைக்கிறேன். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோஸை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Thank you for watching this video. Have a nice day. Bye.